ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துட்டு வரேன். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் வரிடா இருப்பீங்க. எப்படியும் கட் ஆஃப் ரைஸ் ஆயிருச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, அதனால என்ன இம்பாக்ட் வரும், என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கலாம், மேனேஜ்மெண்ட் சீட்டா இல்லை கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு சின்ன டேக்அவே உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொல்ற இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க உங்களோட அட்மிஷன் டெசிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் ஆஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் 200 கட் ஆஃப்ல 64 ஸ்டூடெண்ட் இருந்தது. இந்த வாட்டி 141 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. கட் ஆஃப் அந்த பாயிண்ட்லேயே 0.5 கட் ஆஃப் ரைஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இங்கே கட் ஆஃப் 2024ல என்ன கட் ஆஃப் இருந்தது, இந்த வருஷம் அதே ஈக்குவலண்டா அந்த ரேங்க் வேணும்னா என்ன கட் ஆஃப் இப்போ இருக்கணும் அப்படிங்கிறது, சேம் ரேங்க் வேணும்னா என்ன கட் ஆஃப் இருக்கணுங்கிறது 2025 கட் ஆஃபாக கொடுத்துருக்கேன். 2024ல 2024ஓட கட் ஆஃப் ஈக்குவலண்டான ரேங்க்கும் 2025ல 2024 கட் ஆஃபோட கடைசி ஸ்டூடெண்டோட ரேங்க் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இப்போ கட் ஆஃப்ல எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு, ரேங்க் எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் 195 கட் ஆஃப் எடுத்திருந்தாருன்னா, இந்த வருஷம் சேம் காலேஜில் ஜாயின் பண்ணால் அவருக்கு மேபி 196.5 கட் ஆஃப் தேவைப்படலாம். போன வருஷம் 2862 ரேங்க் இருந்ததுன்னா, இந்த வருஷம் அதே ஸ்டூடெண்ட்டுக்கு 5251 போயிருக்கும் ரேங்க். ஸோ ரேங்க் கிட்டத்தட்ட ஒரு 2400 ரேங்க், கிட்டத்தட்ட 195 கட் ஆஃப்லேயே சேஞ்ச் வருது. ஸோ 1.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 190 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் 192.5 கட் ஆஃப் தேவைப்படும். ரேங்க்கும் 5000 பிளஸ் ரேங்க்ஸ் பின்னாடி போயிடும். 185 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் 188.5 கட் ஆஃப் தேவைப்படும். 3.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 180 கட் ஆஃப்ல இந்த வருஷம் 184.5 கட் ஆஃப் தேவைப்படும். 4.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 11,765 பேர் ரேங்க்ஸ் பின்னாடி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 200 to 185 இவ்வளவுதான் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது மாதிரி தான் இருந்தது. பட் இதுக்கப்புறம் இருக்கிற ட்ரெண்ட் தான் ரொம்ப அலார்மிங்கா இருக்கு. ரொம்ப பெரிய கட் ஆஃப் சேஞ்சஸ் இதுக்கப்புறம் வருது. 180 கீழே இருக்கிற ஸ்லாட்ல 175 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் 181 தேவைப்படும். 6 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ரேங்க் கிட்டத்தட்ட 15,362 ரேங்க் பின்னாடி போகுது. அதே மாதிரி 170 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்ததுன்னா இந்த வருஷம் 177 தேவைப்படுது. 7 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. 160 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்தா இந்த வருஷம் 169 கட் ஆஃப், கிட்டத்தட்ட 9 மார்க் கட் ஆஃப் ரைஸ் ஆயிருக்கு. நானே நிறைய பேருக்கு 5 மார்க்ஸ் டு 10 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ், 5 மார்க்ஸ் தான் பிளஸ் மைனஸ் கொடுத்து நான் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். பட் இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெரிய லெவலில் ஒரு 9 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 150 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் 161 பாயிண்ட் கட் ஆஃப், 11.5 கட் ஆஃப் டிஃபரன்ஸ் வருது. ரேங்க்ல 32,786 பின்னாடி போயிடும். 140 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வாட்டி 153.5 கட் ஆஃப் தேவைப்படுது. 13.5 டிஃபரன்ஸ். 130 இருந்தா 145.5, 15.5 கட் ஆஃப் தேவை டிஃபரன்ஸ். 120 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் 138, 18 கட் ஆஃப் டிஃபரன்ஸ். 110 கட் ஆஃப் 2024 இருந்ததுன்னா இந்த வருஷம் 131, 21 கட் ஆஃப் மார்க் ரைஸ் ஆகுது. அதே மாதிரி 100 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் 120 தேவைப்படும். 25 கட் ஆஃப். 90 கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் 121 கட் ஆஃப் தேவைப்படும். லீஸ்ட் கட் ஆஃப் 77.5 கட் ஆஃப்ல போன வருஷம் 197, 601 க்ளோசிங் ரேங்கா இருந்தது. இந்த வருஷம் 239, 299 க்ளோசிங் ரேங்கா இருக்கு. அதாவது போன வருஷம் அப்ளை பண்ண ஜெனரல் கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 1,97,601. இந்த வருஷம் அது 239, 299, கிட்டத்தட்ட 20% பேர் இந்த வாட்டி ரேங்க் லிஸ்ட்லயே அதிகமாகறாங்க. ஸோ அதனால கட் ஆஃப் இதனால தான் மெயினாக ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 42 மார்க் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கட் ஆஃப். உங்களுக்கு 77.5 போன வருஷம் இருந்த ஸ்டூடெண்ட் இந்த வாட்டி 119.5 இருந்தால் தான் அந்த காலேஜ் லாஸ்ட் இயர் 77.5 கட் ஆஃப்ல இருந்த ஸ்டூடெண்ட் கிடைச்ச காலேஜ் அந்தந்த கம்யூனிட்டிஸ்ல இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேங்க் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே 30,000 to 40,000 ரேங்க் பின்னாடி போகுது 150ல இருந்து. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 170 இப்போ நம்ம கீ டேக்அவே பாயிண்ட்ஸ்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 170ங்கிறது தான் இப்போ நியூ கட் ஆஃப் டு கன்சிடர் மேனேஜ்மெண்ட் சீட். அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பார்க்குறவங்க முன்னாடி 160 இருந்தாலே அது கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் ஓசி பிசி கம்யூனிட்டியில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இது 170 தான் இப்போ நீங்கள் ஒரு கட் ஆஃப் பாயிண்டாக வச்சுக்கணும். ஒரு டாப் 50 காலேஜுக்குள்ள இல்லை டாப் 75 காலேஜுக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் பார்க்குறீங்கன்னா 170க்கு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஆப்ட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் உங்களால் அஃபோர்டபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் போங்க. அப்படி இல்லைன்னா கன்சிடர் டு என்டர் இன் டு அதர் இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் பிரான்ச்சஸை டாப் காலேஜில் செலக்ட் பண்ண பாருங்க. ஏன்னா டிமாண்ட் ஃபார் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் கண்டிப்பாக இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 20% ரைஸ் ஆகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களால இந்த பிரான்ச்சை இக்னோர் பண்ண முடியாது. எல்லாருமே இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்
இருக்க கோடிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாமே படிக்கணும்னு நினச்சா எக்ஸ்டர்னலாக படித்து இந்த மாதிரி பிரான்ச்சஸை நீங்கள் சூஸ் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் வந்து என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து 31,000 பேர் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 70% மேல சீட்ஸும் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 46,000 பேர் 7.5 ரிசர்வேஷன்ல மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஜெனரல் கவுன்சிலிங்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு அவங்க 7.5 மோஸ்ட்லி எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் 85% இருக்கு. அப்படி அவங்க அந்த சீட்டை 7.5ல எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஜெனரல் கவுன்சிலிங் எடுத்த சீட்டை அபோர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரேஷியோ எப்பயும் இருக்கும். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்ல போன வருஷம் வந்து இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1,97,000 பேர் இருந்தாங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட 1,07,000 பேர் பக்கம் சீட் எடுத்திருந்தாங்க. நான் சொல்றது சப்ளிமெண்டரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா 7.5 ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கோட்டாலாம் இல்லாம ஒரு 1,07,000 பேர் சீட் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல பார்த்தா ஒரு 60 to 65% சீட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ 2,40,000ங்கிறப்ப நம்ம 60% 1,20,000 to 1,25,000 ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்ல இந்த 7.5 ரிசர்வேஷன்ல எல்லாமே சீட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு கொஞ்சம் ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஒரு அட்வான்டேஜ் தான். பட் டாப் காலேஜஸ் அவங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ். டாப் காலேஜஸ்க்கு மிடில் இருக்கிற ஒரு 100 to 300 ரேங்க்ல இருக்க காலேஜ் அதில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடரிங் மேனேஜ்மெண்ட் சீட் கேன் டேக் டெசிஷன். இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட. நம்ம 160 கீழே கட் ஆஃப் எடுத்துட்டோம், என்ன பண்றதுன்னு யோசிச்சுன்னா தாராளமாக நீங்க கன்சிடர் பண்ண காலேஜஸ் அப்ரோச் பண்ணி குயிக்கா உங்களோட மேனேஜ்மெண்ட் சீட் டெசிஷன் எடுங்க. கண்டிப்பா கட் ஆஃப் ரைஸ் ஆனால காலேஜஸ் வந்து கண்டிப்பா உங்களோட டிமாண்ட் ஃபார் கேபிடேஷனை இன்னி ரைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால எவ்வளோ ஏர்லியஸ்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ண முடியுமோ காலேஜஸ் அப்ரோச் பண்ணி சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,97,000 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் அப்ளை பண்ணது வந்து 2,39,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மோர் ஓவர் ஐடியா. 160 கட் ஆஃப் கீழே இருக்கவங்க பெட்டர் ஆப்ட் ஃபார் லீஸ் ப்ரிஃபர் பிரான்ச்சஸ் லைக் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் ஆர்எல்ஸ் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. இதுதான் கீ பாயிண்ட். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் ரிவைஸ்டாக வந்து நம்ம இப்போ ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.